நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த உதவியை மறக்கவே மாட்டேன். நான் கரெக்ட் டைமுக்கு வந்துடுறேன். ஓகே, வச்சிடுறேன். சித்தப்பா, ராகுலுக்கு ஒரு ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைக்க போகுது. பிரின்சிபல் கிட்ட இப்பதான் பேசினேன். அவனுக்கு ஒரு வருஷம் வேஸ்ட் ஆகாது. அப்படின்னா வருஷத்துக்கு நடுவுல அவங்க அட்மிஷன் கொடுக்க தயாரா இருக்காங்களா? ஆமா சித்தி, இன்னைக்கே வர சொல்லிருக்காங்க. அப்ப சரி சூர்யா, நீ உடனே கிளம்பி போ. அவங்க கிட்ட பேசி விஷயத்த முடிச்சிரு. அந்த கிருஷ்ணன் எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சு வைப்பான். சரி. எந்த ஸ்கூல் அட்மிஷன் கிடைக்குது? எஜுகேஷன் ஹை ஸ்கூல். நீ என்ன சொல்ற சூர்யா? நம்ம பரம்பரைக்கு சேர்ந்த பையன் அந்த ஸ்கூல்லையா படிப்பான்? ஆனா அப்பா, நான் ஊர்ல இருக்கிற எல்லா ஸ்கூல்லையும் பேசி பார்த்துட்டேன். மத்தவங்க யாருமே அட்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீ எதுக்காக ராகுலோட எதிர்காலத்துல விளையாடுற சூர்யா? முதல்ல அட்மிஷன் கிடைக்கல, இப்போ இப்படி ஒரு ஸ்கூலை அவனுக்காக தேர்ந்தெடுப்ப? அப்பா, அது ஒன்றும் அவ்வளவு மோசமான ஸ்கூல் இல்ல. இப்ப அங்க நல்ல டீச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அந்த ஸ்கூலோட ஆக்டிவிட்டிஸும் நல்லா இருக்கு. நீ எங்களை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாத சூர்யா. ஒரு விஷயத்தை நீ புரிஞ்சுக்கணும், அது நல்ல ஸ்கூல் கிடையாது. என்னங்க, அது சூர்யா நல்லா யோசிச்சுதாங்க இதை சொல்றான். இப்ப விட்டுட்டா குழந்தைக்கு ஒரு வருஷம் வீணாயிடும் இல்லங்க. அத பத்தி யோசிச்சு பாருங்களேன். சூர்யா ஒரே நாள்ல வேற ஒரு ஸ்கூல்ல தேடி கொண்டு வந்திருக்கான்ல. பாராட்டுற அளவுக்கு ஒன்னும் பெரிய விஷயத்தை அவன் சாதிக்கல. இப்ப வேற வழி இல்லாம தான் அவன் அந்த ஸ்கூலுக்கு அனுப்பணும். உங்களை பத்தி சங்கரி பெரியம்மா என்னென்ன சொன்னாங்களோ எல்லாமே சரியா இருக்கு. நீங்க சின்ன வயசுலயே நிறைய சாதிச்சிட்டீங்க. இங்க பாருங்க, வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறவங்க சின்ன வயசுலயே நிறைய சாதிப்பாங்க. நேரத்துக்காக நாம வெயிட் பண்ணா அந்த நேரம் வரவே வராது இல்லையா? நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் தான். என் டிக்ஷனரியில முடியாதுன்ற வார்த்தையே கிடையாது. இன்னும் சில வருஷங்கள்ல நான் எங்க இருந்து எங்க போக போறேன்னு நீங்களே பார்க்க போறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இது என்னது? சிக்கன் சாண்ட்விச் மேம். சாரி, இது எங்க ஆர்டர் கிடையாது. நாங்க வெஜ் தான் ஆர்டர் பண்ணிருக்கோம். சாரி மேம். என்ன இது? இந்த டேபிள் எப்படி நீங்க நான்வெஜ் வைப்பீங்க? எப்படி இந்த தப்பு பண்ணுவீங்க? சாரி சார், தப்பு நடந்துருச்சு. என்ன காரணம் சொல்றீங்க? ஒரு வேலையை ஒழுங்கா செய்ய முடியலனா அப்புறம் எதுக்காக இந்த வேலைக்கு வரீங்க? உங்க நல்ல நேரம் நான் உங்களை மன்னிச்சு விடுறேன். சீக்கிரம் இங்க இருந்து எடுங்க. சாரி மேடம். இங்க சுத்தம் பண்ணுங்க. ஓகே சார். நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? தன்னை பத்தி பெருமை பீத்திக்கிட்டே இருந்தாரு. எனக்கு இந்த மாதிரி ஆளுங்களை பார்த்தாலே பிடிக்காது. ரொம்ப தற்பெருமையா பேசுறாரு. பரவாயில்ல விடு அர்ச்சனா. வாழ்க்கையில நிறைய சாதிச்சவங்க தன்னை பத்தியே பேசிப்பாங்க. தன்னோட சொந்த முயற்சினால இவ்ளோ பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. புத்திசாலியா இருக்காரு. பாக்குறதுக்கும் நல்லா தான் இருக்காரு. ஒத்துக்க வேண்டியதானே? என்ன, உங்களுக்கு அவரை பிடிச்சிருக்கா? ஆமா, இது வரைக்கும் எவ்வளவு மாப்பிள்ள பார்த்திருப்போம். அவங்கள இவர் தான் பெஸ்டா இருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் அக்காவை நல்லா பார்த்துப்பாரு. நீங்க என்ன பேசுறீங்க கார்த்திக்? அவர் வெயிட்டர் கிட்ட எப்படி சத்தம் போட்டாருன்னு நீங்க பாத்தீங்கல்ல? மேனர்ஸே இல்ல. கார்த்திக், எனக்கு என்னமோ நாம வேற மாப்பிள்ள பாக்குறது தான் நல்லதுன்னு தோணுது. இவரு சரியா வர மாட்டாரு. என்ன அர்ச்சனா, அவர் அவ்வளவு மோசமானவர் ஒண்ணும் இல்லையே. அவருக்கு கொஞ்சம் ஆட்டிடியூட் இருக்கு, அதை நான் ஒத்துக்கிட்டே ஆகணும். ஒருவேளை அது நம்மளை இம்ப்ரெஸ் பண்றதுக்காகவும் இருக்கலாம். பட் ஓவரால் மாப்பிள்ளை எனக்கு பிடிச்சிருக்கு. இல்ல, நான் ஒத்துக்கவே மாட்டேன். அவரை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. என் மேல நம்பிக்கை அர்ச்சனா. நான் எது செஞ்சாலும் அதை யோசிச்சுதான் செய்வேன். எப்படிதான் உங்களுக்கு அவரை பிடிச்சிருக்கோ எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது.
இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த சந்தோஷத்துல நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு இருக்கேன். சர்ப்ரைஸா? ம். கார்த்திகை இன்னும் ஆளை காணமே. இந்த வரன்லயாவது எந்த குறையும் இல்லாம இருக்கணும். ஏன்னே தெரியல, என் மனசுக்குள்ள இன்னைக்கு இந்த தடவை கார்த்திக் நல்ல வரனாதான் கொண்டு வருவான்னு தோணுது. எல்லாரோட கவலையும் நீங்கிடும். அக்கா, நான் அன்னைக்கு மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன்ல, அங்க ஒரு நகை கடையில ரொம்ப அழகான ஒரு முத்து மாலையை பார்த்தேன். உடனே நந்தினி கல்யாணத்துக்கு அதை ஆர்டர் கொடுத்து செய்ய சொல்லிட்டேன். அதோட தோட பார்க்கணுமே, ரொம்ப அழகா இருக்கும். எனக்கு புரியுது, நந்தினி கல்யாணத்தை பத்தி நீங்க ரொம்பவே கவலையா இருக்கீங்க. நீங்க பாத்துக்கிட்டே இருங்க, நந்தினிக்கு நல்ல வரனா அமைய போகுது. எல்லா பிரச்சனையும் சீக்கிரமே சரியாயிடும். என் மனசுக்கு அப்படிதான் படுது. கார்த்திக்கும் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டு தானே இருக்கான். தெரியும், கார்த்திக் ஒரு சகோதரனா அவரோட கடமையை செய்யணும்னு நினைக்கிறான். ஆனா ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து யோசி, தான் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலைன்னா அவன் மனசு என்ன வேதனைப்படும். என்னால சிரிச்சு எப்படி கலகலப்பா இருக்க முடியும்? என் நந்தினி மூலையில முடங்கி கிடக்கிறாள். இப்பெல்லாம் அவன் முகத்துல சந்தோஷத்தையே பார்க்க முடியல. கார்த்திக் வந்ததா என்ன ஆச்சுன்னே தெரியும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயா, ஐயா வண்டி ரெடியா இருக்கு. சரி, இதோ வந்துடுறோம். சரி அண்ணா, நான் சூர்யாவையும் கூட கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். இல்ல சித்தப்பா, நீங்க போங்க. ஒரு வேலைக்கு 2 பேர் போகணும்னு என்ன அவசியம் இருக்கு? அது மட்டும் இல்ல, எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குது. சூர்யா, சித்தப்பா தான் கூப்பிடுறாருல, போ. அவர் கூட போனா உதவியா இருக்கும்னு தானே கூப்பிடுறாரு. அதான் நான் சொல்றேனேம்மா, எனக்கு உடம்பு சரியில்லை. சூர்யா, உனக்கு என்ன பிரச்சனை? நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை கூட நீ உன் மனசுல பதிய வச்சுக்கிற. ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு புரியல. உனக்கு என்னதான் வேணும்? நீ பாட்டுக்கு தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டே போற. நான் எதையுமே கண்டுக்காம இருந்துடணுமா? சர்ப்ரைஸ்! எல்லாரையும் ஆச்சரியப்படுத்திட்டேனா?
ஆமா, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லையே. அர்ச்சனா, நீ திடீர்னு வந்துட்டல, அதான் நாங்க எல்லாரும் அப்படியே ஷாக் ஆயிட்டோம். ஆமா. நீ திடுதிப்புன்னு முன்னால வந்து நின்னுட்டியா? அதனாலதான். ஆனா அம்மா, நீங்க எல்லாரும் ஏன் என்ன பார்த்ததும் சைலண்ட் ஆயிட்டீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. உங்க அப்பா சூர்யாக்கு ஏதோ ஆபீஸ் வேலை சொல்லிட்டு இருந்தாரு, அதான். ஆமா அர்ச்சனா, அது மாப்பிள்ளை எங்க? அதானே, அது வந்துட்டாரு. வணக்கம். வணக்கம்பா. வணக்கம் மாப்பிள்ள. உங்களை பார்க்க சந்தோஷமா இருக்கு. ஆனா இப்படி திடுதிப்புன்னு வந்துட்டீங்களே, அதான். அர்ச்சனாவுக்கும் இது ஒரு சர்ப்ரைஸ் தான். அது ஒண்ணும் இல்ல, நாங்க இந்த வழியா தான் போய்கிட்டு இருந்தோம். அதான் அப்படியே உள்ள வந்து உங்களை பார்த்துட்டு போலான்னு தோணுச்சு. ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. வாங்க உட்காருங்க. வாங்க வந்து உட்காருங்க. சரிங்க, வாங்க. அப்புறம் சூர்யா, உங்க வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. உங்க வேலை எப்படி போயிட்டு இருக்கு? ஆமா, காலையிலேயே 2 பேரும் வெளியே போயிட்டு வரீங்களா? அது நாங்க 2 பேரும் நந்தினி அக்காக்கு வரன் பார்க்க போயிருந்தோம். அப்படியா? மாப்பிள்ளை எப்படி இருந்தாரு? ரொம்ப நல்லா இருந்தாரு. முதல் முறையா என் மனசுக்கு என்னவோ இந்த வரன் அக்காவுக்கு சரியா அமையும் தோணுது. எப்படியோ அந்த கோபாலகிருஷ்ணன் கிருபையால இந்த அம்மா, வரணும். நாங்க இப்பதான் முதல் தடவையா பார்த்திருக்கோம். அது உண்மையை சொல்லணும்னா, ஒரு தடவை பாக்குறத வச்சு மாப்பிள்ளை நல்லவரா கெட்டவரான்னு எப்படிமா கண்டுபிடிக்க முடியும்? பாட்டி, உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்க. முதல் தடவை பார்க்கும்போது யாரா இருந்தாலும் நல்லதானே பேசுவாங்க, என்ன சொல்றீங்க? அது அவருடைய நடவடிக்கை எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதே நேரத்துல அவருடைய அந்தஸ்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நம்மளை விட குறைவா இருக்கா இல்ல அதிகமா இருக்கா, இதையெல்லாம் நம்ம பார்க்கணும்ல. அதே நேரத்துல அவரு எல்லாரையும் மதிச்சு நடக்கிறவரானு பார்க்கணும். நீங்க சொல்றது சரிதான் பாட்டி. ஆனா விசாரிக்கிறதுக்குன்னு சில முறைகள் இருக்குல்ல. சரி அர்ச்சனா, நீங்க டிஃபன் என்ன சாப்பிடுறீங்கன்னு சொல்லுங்க, நான் உடனே ரெடி பண்ணிடுறேன். ஐயோ இல்ல சித்தி, இப்ப சாப்பிடலாம் முடியாது. வாங்க கிளம்பலாம். என்னம்மா? அப்ப நாங்க கிளம்புறோம். வீட்ல எல்லாரும் எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாரும் ஆபீஸ்க்கு வேற போகணும்ல. என்னம்மா, டீ காஃபி எதுவும் குடிக்காம இப்படி? நாங்க இன்னொரு நாள் பொறுமையா வரோமா. அப்ப சாப்பாடே சாப்பிட்டுட்டு போறோம். இப்ப தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க உடனே கிளம்பணும். அப்போ நம்ம எல்லாரும் ஒன்னாவே கிளம்பலாமே. நாங்களும் ஆபீஸ்க்கு தான் போறோம். வாப்பா, போற வழியில உன்னை ராகுலோட ஸ்கூல்ல இறக்கி விட்டுறோம். சரிங்கண்ணா. நாங்க போயிட்டு வரோங்க. போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. வாங்க. கார்த்திக் எங்க? அது அவன் வெளியில போயிருக்கான், இப்ப வந்துருவான். கார்த்திக், காலங்காலத்தால நீ எங்க போயிட்டு வர? ஆபீஸ்க்கு வர ஐடியா இருக்கா இல்லையா? அப்பா, ஒரு வரன் வந்தது, அதான் பார்க்க போயிருந்தோம்.
போன காரியம் என்னாச்சு? பெரியப்பா இன்னைக்கு சும்மா பார்க்கலான்னு தான் போனோம். விசாரிச்சு பிடிச்சிருந்ததுன்னா அதுக்கப்புறம் மத்தத பேசிக்கலாம். சரி, நாங்க 2 பேரும் இப்போ ஆபீஸ்க்கு கிளம்புறோம். நீ டிஃபன் சாப்பிட்டு மெதுவா வந்து சரி. சரி பெரியப்பா. போலாமா ராஜசேகரா? சரிண்ணா. ம். இப்போ ஒழுங்கா பதில் சொல்லு. பையன் எப்படி இருந்தா? எனக்கு பிடிச்சிருக்குமா? ஆனா அது வந்துமா இன்னொரு தடவை மாப்பிள்ளைய பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். இந்த தடவை எந்த குறையும் இருக்கக்கூடாதுங்கிறது தான் எங்க எண்ணம். இல்லையா கார்த்திக்? ஆமாமா. சரிப்பா, தாராளமா பாருங்க. நிச்சயமா இந்த தடவை நீங்க 2 பேரும் நல்ல வரனதா கொண்டு வருவீங்க. பெரியம்மா தான் ரொம்ப கவலையா இருக்காங்க கார்த்திக். என் ஆசையெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான்ப்பா. முன்னாடி மாதிரி அவங்க முகத்துல சிரிப்பை பார்க்கணும். இதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க தெரியுமா? அர்ச்சனா, எனக்கு இந்த வாரம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ எதுக்காக அம்மா கிட்ட இன்னொரு தடவை அவங்கள பார்க்கணும்னு சொன்ன? என்னை பொறுத்த வரைக்கும் இதை விட நல்ல வரன் வேற கிடைக்காதுன்னு தோணுது. இருக்கலாம் கார்த்திக். எனக்கு என்னமோ இன்னொரு தடவை அவரை பார்த்து பேசணும்னு தோணுது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சூர்யா, நீங்களும் அவங்களோட ஆபீஸ்க்கு போயிருக்கலாம்ல. அங்க போய் என்ன பண்ண சொல்ற? அங்க எனக்குன்னு வேலையே கிடையாது. நான் வேலை செய்யறது எங்க அப்பாவுக்கே பிடிக்க மாட்டேங்குது. இன்னைக்கு பார்த்தால என் மேல நம்பிக்கை இல்லைன்னு எல்லாரும் முன்னாடியே அவர் சொல்லிட்டாரு. அப்படி இல்ல சூர்யா. வந்தனா நீ எதையுமே புரிஞ்சுக்க மாட்டியா? எல்லாம் சரியாடுன்னு சமாதானப்படுத்த போறியா? இப்படி வாழ்ந்து நான் வெறுத்து போயிட்டேன். நான் என்ன சொன்னாலும் தட்டி கழிக்கிறது, இன்சல்ட் பண்றது பொறுத்துக்க முடியல வந்தனா. அப்படி இல்ல சூர்யா. வந்தனா இந்த வீட்ல யாருக்குமே என் மேல நம்பிக்கை இல்ல. இந்த நிலைமையில இந்த வீட்ல மூச்சு விட கூட எனக்கு கஷ்டமா இருக்கு. சூர்யா அப்படி பேசாதீங்க. வந்தனா ப்ளீஸ் கொஞ்ச நேரம் என்ன தனியா இருக்க விடுறியா? புரிஞ்சுக்கங்க சூர்யா. வந்தனா ப்ளீஸ் கொஞ்ச நேரம் என்ன தனியா இருக்க விடுன்னு சொன்னேன்.